நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா தண்ணி பாட்டில் விக்கிற மணின்ற ஒருத்தனுக்கும் சுஜான்ற பெரிய பணக்கார பொண்ணுக்கும் காதல் ஏற்படுது. இந்த காதல் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். மணின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருப்பான், அதாவது நல்லா படிச்சிருப்பான். ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமா சரியான வேலை இவனுக்கு அமைய மாட்டேங்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் படிச்சிட்டு இருக்க காலத்திலேயே அப்பா அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருது. அப்பாவுக்கு உடம்பு முடியாம போகுது, அம்மாவுக்கு உடம்பு முடியாம போகுது. இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால இவன் கடைசியா டிகிரி படிச்சுட்டு இருந்தான் பாத்தீங்களா, அதை முழுசா இவனால முடிக்க முடியல. சோ 12வதுல நல்ல மார்க்லாம் வாங்கியிருப்பான். ஆனா டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. ப்ராப்பரா எந்த ஒரு வேலையும் இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிலைமையில என்ன பண்றான்னா, வேற வழி இல்ல, அப்பா பார்த்த விஷயத்தை தான் நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் கோயில் வாசல்ல கடை மாதிரி வச்சிருப்பாரு. அதாவது தண்ணி பாட்டில் விற்கிறது, இன்னும் சில பொருள் விற்கிறது, அதாவது அந்த அர்ச்சனைக்கு தேவையான பொருள் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடை தான் வச்சிருக்கான். இப்படி இவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னடா இது, நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா? ஏன்னா இவன் கரஸ்ல கூட பண்ணலாம், கொஞ்சம் காசு சேருதுல, அதை வச்சு கரஸ்ல கூட பண்ணி எப்படியாவது டிகிரியை முடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாக்கு மாத்தி மாத்தி உடம்பு முடியாம போகுது, நிறைய செலவு. அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, அம்மாக்கும் வயசாயிருச்சுல, சுத்தமா முடிய மாட்டேங்குது. இவன் சம்பாதிக்கிற காசு எல்லாமே அதுக்கே சரியா போயிருது. இவனுக்கு பெரிய வருமானம் இல்ல, கொஞ்சம் வருமானம் அதிகமா இருந்தா கூட ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணிட்டு இவன் வேற ஏதாவது பண்ண முடியும். ஆனா இவன் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மின்றதுனால எதுவுமே இவனால பண்ண முடியல. நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா? ஏன்னா நிறைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் மணியும் யோசிச்சுட்டு இருக்கான். நமக்கான வாய்ப்பு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும், அந்த வாய்ப்பை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் வாசல்ல கடை வச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அங்க வர எல்லார்கிட்டையும் நல்ல விதமா இவன் பழகுவான். அதாவது எப்படியும் இவன் கடைக்கு ஏதாவது வாங்குவாங்க பாத்தீங்களா, அப்படி வாங்குறவங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேசுவான். சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்குமா, எனக்கு வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்ற மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்பான். எல்லாருமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலைமையில சுஜா அப்படின்ற ஒரு தொழிலதிபர் இருக்காங்கல்ல, அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. சுஜாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவால தான் இப்ப இந்த ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. ஆனா அப்பாவால தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா சுஜாவும் ரொம்ப டேலண்டான ஆளு. அப்பா கம்பெனியை எந்த அளவுக்கு வளர்த்தாரோ அதை கொஞ்சம் கூட குறைக்காம நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதாவது கடவுள் தான் நமக்கு தந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் நினைக்கிறாங்க. அதனால கடவுளை வழிபடுறதுக்கு தினமும் அந்த கோயிலுக்கு வந்துருவாங்க. ரெகுலராவே மணி பார்த்துட்டு இருக்கான். மணியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயுமே வேலை வாய்ப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த சுஜாவர்கள் கிட்ட ஏன் கேட்க கூடாது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எல்லார்கிட்டயுமே ட்ரை பண்ற மாதிரி இவங்க கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுஜாவை பொறுத்த வரைக்கும் தனியாலாம் வரமாட்டாங்க, நிறைய பாடி கார்ட்ஸ் கூட தான் வருவாங்க. 2-3 பேராவது அவங்க பாதுகாப்புக்காக கூடியதான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்க, அதனால பாதுகாப்புக்காக அப்பா கூடிய 2 பேரை வச்சிருக்காரு. இப்படி பாதுகாப்போட இருக்காங்க, நம்ம எப்படி பேச முடியும், நம்ம கடைக்கு வந்தா கூட ஏதாவது பேசிடலாம், ஆனா நம்ம கடைக்கும் வரமாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, இப்படியே நம்ம பொறுத்துட்டு இருந்தோம்னா எதுவும் வேலைக்காவது. ஒரு நாள் அவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தைரியத்தை வர வச்சு மணி என்ன பண்றான்னா, சுஜா கிட்ட பேசுறதுக்காக நெருங்குறான். அவன் நெருங்கி வரும்போதே காட்ஸ் இருக்காங்கல்ல, யார் நீ, எதுக்காக இப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கன்ற மாதிரி அவனை தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சுஜாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாங்க. அதாவது பணக்காரங்க ஆட்டிடியூடு காட்டுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூடும் காட்ட மாட்டாங்க. இல்ல அவர் ஏதோ பேசுறதுக்கு தானே வராரு, விடுங்கன்ற மாதிரி காட்ஸ் கிட்ட சொன்னா அவங்களுமே கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. மணி கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, என்னோட சூழல் இப்படி இருக்கு, உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை போட்டு தர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சுஜா அதை பொறுமையா கேட்கறாங்க. உண்மையிலேயே முதல்ல இவங்க கிட்ட டேலண்ட் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சா இவனுக்கு வேலை போட்டு தரலாமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாள் என்னோட ஆபீஸ்க்கு என்ன நீ பாரு, இது சம்பந்தமா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மணிக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா மணியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா, நம்மளோட டேலண்ட்டை காமிச்சிடலாமான்னு யோசிச்சான் பாத்தீங்களா. இப்ப அவனுக்கான வாய்ப்பு கிடைச்சதா ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். அவங்க கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா இன்டர்வியூ மாதிரி சில கேள்வி கேட்பாங்க, அது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவன் ஸ்கூல் டைம்ல படிச்சது, அதே மாதிரி கல்லூரியில பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான் பாத்தீங்களா, அந்த டைம் படிச்ச எல்லாத்தையும் திரும்பி ஒரு வாட்டி ரீகால் பண்றான். நம்ம அவங்கள பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி அவங்களோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். சுஜாவும் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க, வா உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு இவங்க கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்கறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நான் 12th தான் கம்ப்ளீட் பண்ணேன், ஆனா டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு, அதனால நான் டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலன்ற மாதிரி சொல்றான். டிகிரி கம்ப்ளீட் பண்ணலனா என்னால என்ன வேலை தர முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க என்ன வேலை தந்தாலும் நான் அதை சரியா பண்ணுவேன், என்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கு, நான் தனிப்பட்ட முறையில கிடைக்கிற டைம்லலாம் நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்படியா, அப்ப சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சுஜாவும் சில கேள்விகளை கேட்கறாங்க.
ரொம்ப அருமையா பதில் சொல்றான். அது என்னன்னா வந்து இங்கிலீஷ் எல்லாம் ஃப்ளூயண்டா பேசலனாலும் தமிழ்ல வந்து அவன் எல்லா விஷயத்த பத்தியும் ரொம்ப ஷார்ப்பா சொல்றான். பரவாயில்லப்பா, இவன் கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டிகிரியை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். முதல்ல வந்து நீ சைட்ல வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணு. அது வரைக்கும் உனக்கு ஒரு சாதாரண வேலையை தரேன். நீ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டனா அதுக்கேத்த ஒரு வேலை உனக்கு அமையும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மணியால இதை நம்பவே முடியல. இது கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா சம்பளமும் கொஞ்சம் கூட, அது மூலியமா நம்ம டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடலான்ற மாதிரி மணிக்கும் ஒரு நம்பிக்கை வருது. மணியுமே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க வேலையில வந்து ஒழுங்கா செயல்படுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க வளர்ச்சி இருக்கும். நீங்க ரொம்ப துடிப்பா இருக்கிறது உங்க பேச்சிலேயே தெரியுது, அதை நீங்க வேலையிலயும் காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா மேடம், நிச்சயமா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் வேலையை பாக்குறேன்ற மாதிரி மணியும் கான்பிடென்ட்டா பேசிட்டு அங்க இருந்து போறான். இப்ப மணியும் வேலையில ஜாயின் பண்ணிடுறான். மணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து 8 மணி ஆபீஸ்னா 8:15க்கு வருது, 8:30க்கு வருது, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா மணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியரா இருக்கணும். தேவையில்லாம நம்ம லீவே எடுக்க கூடாது. அதே மாதிரி வேலைக்கும் கரெக்டா வந்துடணும்ன்ற மாதிரி கரெக்டான டைம்க்கு வந்துடுறான். அவனோட பேரண்ட்ஸ் உடம்பு முடியாம இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, பேரண்ட்ஸ்க்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு கரெக்டான டைம்க்கு வந்துடுறான். அவன் வேலையை அவன் கரெக்டா பாக்குறான். இந்த விஷயத்தெல்லாம் வந்து சுஜாவும் போகும்போது வரும்போது கவனிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இவன் ரொம்ப சின்சியரா வேலை பாக்குறான்றது சுஜாக்கும் நல்லா தெரியுது. ஆனா இங்க இருக்க ஆபீஸ்ல இருக்கவங்க வந்து இவனை வந்து கொஞ்சம் கேலி பண்றாங்க. அது என்னன்னா, இவன் வந்து தண்ணி வித்தவன் தானே, இவன் கோயில் வாசல்ல கடை போட்டவன் தானே, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள விடுறாங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இவன் அதெல்லாம் கேட்க வேணாம்னு நினைச்சாலும் இவன் காதுல அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எப்ப பாரு மட்டன் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா தான் உழைக்கிறோம், அவங்கள விட நம்ம அதிக டைம் வேலை பார்க்கிறோம், அவங்கள விட ஒரு ப்ராஜெக்டை சீக்கிரமா நம்ம முடிக்கிறோம், ஆனா இவங்க இன்னும் நம்மள கேலி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படி மத்தவங்க கேலி பேசிட்டு இருக்கிறத சுஜாவும் கவனிக்கிறாங்க. அப்படி சுஜா கவனிச்சவங்க, நீங்க வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையை பார்க்க விடுங்க, நீங்களும் உங்களோட வேலையை பாருங்கன்ற மாதிரிலாம் கண்டிக்கிறாங்க. சுஜாவை பொறுத்த வரைக்கும் இவனை கவனிக்கும் போது பரவாயில்லப்பா, இவன் கரெக்டா இருக்கான், அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுமே பாராட்டிட்டு இருக்காங்க. மணியோட வேலை எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா மணி மேல பொறாமப்பட்டு சிலர் பேசினாங்கல்ல, அதுல குமார் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அந்த குமாரை பொறுத்த வரைக்கும் இவனை ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் ஒரு தப்பு பண்ணிருப்பாரு, இவர் தான் ஒரு தப்பு பண்ணிருப்பாரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ஏ மணி, நீ அந்த விஷயத்த தப்பா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நான் கரெக்டா தான் பண்ணன்ற மாதிரி குமார் கிட்ட சொல்றான். குமாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரு. குமார் வந்து, நான் அந்த தப்பு பண்ணல, நீ தான் அந்த தப்பு பண்ண, என்ன நீ தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றியான்ற மாதிரி குமார் அதை பெரிய இஷ்யூவா மாத்திடுறாரு. எல்லாருமே என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது குமார் வந்து இவன் தான் இந்த தப்பு பண்ணிட்டான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ இப்ப பேச்சுவார்த்தை சுஜா கிட்ட போகுது. சுஜா கிட்ட போகும்போது ஒருவேளை மணி தான் இந்த தப்பை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி சுஜாவும் யோசிக்கிறாங்க. ஆனா மணி இருக்கார்ல, நான் இந்த தப்பை பண்ணல மேடம் அப்படின்ற மாதிரி அவரோட சிஸ்டத்துல வந்து கடைசியா சேவ் பண்ண ஃபைலை காட்டுறாரு. அதுல வந்து கரெக்டா தான் அவர் முடிச்சு வச்சிருப்பாரு. அதுதான் குமார் கிட்ட தந்திருக்காரு. குமார் மேற்கொண்டு சில வேலைகள் பண்ணோம்ல, அதுல ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆயிருது. சோ சுஜாக்கு வந்து மணி மேல இன்னும் நம்பிக்கை வருது. இப்ப குமார்லாம் வந்து பிளான் பண்ணி தான் இவனை காலி பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருது. குமார் மேல ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. குமார் வந்து, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா சுஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ஆக்ஷன் எடுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம் இவங்களுமே வந்து மணியை தப்பா நினைச்சிட்டாங்கல்ல, அதுக்காக மணி கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மணியும் சொல்றான். மணியை பொறுத்த வரைக்கும் வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கான் பாத்தீங்களா, அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டே வேலையும் நல்லா பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மணி வந்து 2-3 நாளா லீவ் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிடுறான். அதாவது பேரண்ட்ஸ்க்கு உடம்பு முடியல, லீவ் வேணும்ன்ற மாதிரி சுஜா கிட்ட ஏற்கனவே லீவ் எல்லாம் சொல்லி வாங்கிடுறான். சுஜாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன வந்து முதல்ல 2 நாள் லீவுன்னா இப்ப 3 நாள் லீவுன்றான், என்னதான் இவனுக்கு பிரச்சனை, அப்படி பேரண்ட்ஸ்க்கு என்ன உடம்பு முடியாம போயிருக்கோம், நம்மளுமே பார்க்கலாமே, ஏன்னா வந்து மணி நம்ம கிட்ட வேலை பார்க்கறவன், நம்மளும் போய் பார்க்கலாமேன்ற மாதிரி பார்க்கறதுக்காக போறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுஜாக்கு இந்த டிராவல்ல வந்து மணியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால மணி வீட்டுக்கு போனா என்னன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம திடீர்னு அவன் வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன்றது தெரியுது. இந்த வேலைக்கு சேர்ந்து 3-4 மாசம் தானே ஆயிருக்கு, பெருசா அவனால எதுவும் பண்ண முடியல, சாதாரண வீடா இருக்கு. இவங்க வந்ததை பார்த்து மணியுமே ரொம்ப ஆச்சரியப்படுறான். மேடம், நீங்க எதுக்காக மேடம் வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிண்டலா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்க்கும்போது அப்பாக்கு அம்மாக்கு ரொம்ப உடம்பு மோசமா போயிட்டு இருக்கு. அதாவது அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, அம்மா கொஞ்சம் நடமாடுறாங்க, ஆனா உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கான ஆபரேஷன் செலவுல இருந்து எதையுமே இவனால ப்ராப்பரா பண்ண முடியல, அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்துறான். இதை நீ எதுக்காக என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லியிருந்தா என் சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சுஜா சொல்றாங்க. இல்ல மேடம், எப்படி காசு கேட்கறது, அதெல்லாம் எனக்கு தயக்கமா இருந்தது, அதனால தான் நான் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான்.
காசு கேட்கறதுல என்ன தயக்கம், இந்த இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேனா, என்கிட்ட வேலை பார்க்கறவங்கள நல்லா வச்சுக்கிறது ஏன் கடமை தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சரி என்ன இது, ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டலாம், எவ்வளவு செலவு பண்ணியாவது இந்த பேரண்ட்ஸை ஓரளவுக்கு நம்ம தேத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இதை பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களேன்ற மாதிரி இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுஜாக்கு மணியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட காரணமும் இது, அதாவது பேரண்ட்ஸை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்கு யோசிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. இதை தாண்டி அவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவன் கஷ்டத்துல இருக்கான்ல, ஆனா நிறைய ஏழை பசங்களுக்கு டியூஷனை ஃப்ரீயா சொல்லித்தரான். அதாவது ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரான். ஏன்னா இவனால வந்து சரியா படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஆனா மத்த பசங்க அப்படி இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது விதத்துல நம்ம சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறான். ஏன்னா இவங்க பாக்குறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைமே பசங்க படிக்கிறதுக்காக எல்லாம் வராங்க, இவனுமே சொல்லி தந்துட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருது யாருக்கு, சுஜாக்கு ரொம்ப பிடிச்சிருது. இதை தாண்டி மணிக்கு ஹெல்ப் பண்றாங்க. மணி வீட்டை சுத்தி இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஏழ்மையா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, அதாவது ஏதாவது அவங்களுக்கு பண்ண முடியுமான்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சுஜா யோசிக்கிறாங்க. சுஜா இப்படி பண்றதெல்லாம் பார்த்து மணியை இம்ப்ரெஸ் ஆகுறான். பரவாயில்லையே, எப்படி இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, நமக்கு வேலை தந்திருக்காங்க, இப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் சரி பண்றாங்க, நம்ம பேரண்ட்ஸ்க்கான ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்குமே வந்து அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஈர்ப்பு வருது. ஆனா அவங்களோட ரேஞ்ச் என்ன, அவங்க பெரிய தொழிலதிபரோட பொண்ணு, அவங்களுமே பெரிய தொழிலதிபரா இருக்காங்க. நம்ம சாதாரண ஆளு, நம்மளாம் அவங்கள காதலிக்கலாமா, அது சரியா இருக்குமா, அது சரியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆசையை நம்ம வளர்த்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். மணி கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லவ்வை நம்ம எந்த காலத்திலயும் வெளிப்படுத்தக்கூடாது, நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க, நம்ம அதை வெளிப்படுத்தி அது வந்து கண்டிப்பா தப்பா தான் முடியும்ன்ற மாதிரி மணியா யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இன்னொன்று பக்கம் சுஜா இருக்காங்கல்ல, இவனை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்ப இவன் ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சுஜா சில ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க. அவங்க பெரிய இடத்து பசங்களா இருப்பாங்க, ஆனா ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க. ஆனா மணியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான், ரொம்ப நல்லவனா இருக்கான். ஒருத்தன் எப்படிப்பா இவ்வளவு நல்லவனா இருக்க முடியும்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நல்லவனா இருக்கான். அடிக்கடி சுஜா அப்பா கிட்ட வந்து மணியை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அப்பாக்கும் லைட்டா டவுட் வருது, நீ என்னமா அவனை காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கேட்டுறாரு. இவங்களுமே காதலிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அப்பாவால இதை ஏத்துக்க முடியல, பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அப்பாவுக்கு வந்து அவன் சாதாரண ஆளு, அவனை எப்படி கட்டி வைக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த நிலைமையில சுஜா இருக்காங்கல்ல, முதல்ல மணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் மணியை கூப்பிட்டு பேசுறாங்க. எதுக்காக திடீர்னு தனியா கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி மணியும் யோசிச்சுக்கிட்டே தான் போறான். சுஜா இருக்காங்கல்ல, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. மணியால இதை நம்பவே முடியல. என்னடா இவங்க போய் நம்மள ப்ரொபோஸ் பண்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நம்ம சாதாரண ஆளு, நம்மள லவ் பண்றதா சொல்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனுக்குமே பிடிக்கும்ல, இவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன மணி என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்படிலாம் இல்ல, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இது எப்படி சரியா இருக்கும், உங்க வீட்டை சேர்ந்தவங்க இதெல்லாம் ஏத்துப்பாங்களா, இதெல்லாம் நடக்குறதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். என் அப்பா என் விருப்பத்தை மீறி எதுவுமே பண்ண மாட்டாரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், உனக்கு ஓகேனா சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனுமே ஏத்துக்கிறான். இப்ப அடுத்ததா சுஜா இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட பேசுறாங்க. அப்பா வெளிப்படையா சொல்றாரு, இல்லம்மா இது செட் ஆகாது, உனக்கு ஒரு பெரிய இடத்து மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா சுஜா வந்து அப்பாக்கு புரிய வைக்கிறாங்க, இல்லப்பா இதுக்கு முன்னாடியே நான் 2-3 பேர்கிட்ட டேட் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஆனா வந்து அவங்க எல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்கப்பா, அவங்க என்கிட்ட இருக்க பணத்தை மட்டும் தான் பாக்குறாங்க, இதை தாண்டி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அடிமை மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா பழகுனதுலயே வந்து என்ன அடிமை மாதிரி தான் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட என்னோட லைஃப் எப்படி இருக்கும்ன்றது தெரியல, அதாவது அவங்க ஏற்கனவே நல்ல வசதியா இருக்காங்க, ஏன் மூலியமா அடுத்த லெவலுக்கு போலான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா பாத்துக்கணும் அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லப்பா, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது, எனக்கு என் விருப்பத்தை மீறி நீங்க எதுவுமே செஞ்சது இல்ல, இந்த விஷயத்தையும் அப்படி பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் சரி பொண்ணு இவ்வளவு ஆசைப்படுறானா கட்டி வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் முடிவாகுது. அதாவது இந்த மணியோட சொந்தக்காரங்க எல்லாருமே சாதாரண ஆளுங்க தானே. இப்ப சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை எல்லாம் வைக்கும் போது அவங்களுமே ஆச்சரியப்படுறாங்க, என்ன மணிக்கு இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சிலர் வந்து ஏதாவது பேசுவாங்களா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு லவ் பிரச்சனை இருக்கும், அதனால இவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க போல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுறாங்க. ஆனா ஓவராலா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படிப்பா இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணை இவன் கல்யாணம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 பேரோட அந்த வாழ்வியலும் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து அந்த தண்ணி பாட்டில் விற்கிற இடத்துல தானே சந்திச்சாங்க, அதாவது கோயில்ல தானே சந்திச்சாங்க. அந்த கோயிலுக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. உன்னை ஸ்டார்டிங் பார்க்கும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. அவருமே அவங்கள பத்தி சில விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. இப்படி சந்தோஷமா அந்த கோயில்ல பேசிக்கிட்டே அவங்க நடக்கிறதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கதையில நம்ம சந்திக்கலாம். நன்றி.